பிறப்பு மற்றும் இறப்பை பொறுத்த வரைக்கும் அந்த சட்டங்களாக மத்திய அரசு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் தி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ஆக்ட் 1969 என்னும் சட்டமும், தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் பர்த்ஸ் அண்ட் டெத்ஸ் ரூல் 2000 அப்படிங்கிற விதியும் நடைமுறையில் இருந்து வருகிறது. சட்டத்தை பொறுத்த வரைக்கும் அது பிறப்பாக இருந்தாலும் சரி, இறப்பாக இருந்தாலும் சரி, அது சம்பந்தப்பட்ட கார்பரேஷன், முனிசிபாலிட்டி, உள்ளாட்சி அமைப்புகள்ல அதற்கென பிரத்யேக அதிகாரிகள் இருக்கிறாங்க. அவங்க அதை பதிவு செய்யறாங்க. ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா கூட அவருடைய முறைப்படி, அவங்களுடைய சமுதாய முறைப்படி, மத முறைப்படி அதை புதைப்பதற்கோ எரிப்பதற்கோ கூட நடைமுறைகள் இருக்கின்றன. இப்பெல்லாம் நடைமுறையில் இருக்கிறது என்னன்னா, ஹாஸ்பிட்டல்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கான பிறப்பு சான்றிதழை பெற்றுத்தரும் பொறுப்பு மற்றும் கடப்பாடு சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளை சார்ந்து இருக்கிறது. அங்கே எந்த ஹாஸ்பிட்டல்ல பிறக்கிறாங்களோ அவங்களை பெற்றோரிடமிருந்து பூர்த்தி செய்து அந்த அடிப்படையாக கொண்டு உள்ளாட்சி அமைப்புகள்ல, கார்பரேஷன், முனிசிபாலிட்டியில அந்த பிறப்பு சான்றிதழை வாங்கி கொடுக்கறாங்க. சில காலத்துக்கு முன்பாகவும் சரி, இல்லனா கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல போகாமே அந்த குழந்தைகள் பிறக்கும் தருவாயில, அப்படிப்பட்ட சூழல்ல மருத்துவமனைகள்ல பிறக்காத தருவாயை பொறுத்த வரைக்கும் அவங்க அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற அந்த உள்ளாட்சி அமைப்புல அதுக்குன்னு இருக்கிற அதிகாரிகிட்ட அந்த விண்ணப்பத்தை கொடுத்து அவங்க குழந்தை பிறந்திருக்கிறது அப்படிங்கறத பதிவு செய்யணும். ஒருவேளை அப்படி பதிவு செய்யாத ஒரு சூழல் ஏற்படக்கூடிய பட்சத்துல அவங்களை பொறுத்த வரைக்கும் அதுக்காக ஒரு விண்ணப்பம் ஒன்று தாக்கல் செய்யணும். ஒருவேளை அது மைனர் குழந்தையாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற பட்சத்துல அவங்களுடைய பெற்றோரோ இல்ல காப்பாளரோ அவங்க அதுக்கான ஒரு விண்ணப்பத்தை தாக்கல் செய்யணும். இந்த குழந்தை பிறந்தது இந்த தேதி, அப்பா அம்மா இன்னாரு, இந்த முகவரில் இருந்தாங்க, இந்த தேதியில அவர் பிறந்தாரு, ஆனால் அது பதிவு செய்யப்படவில்லை, இந்த ஆவணங்கள் உங்க இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா அப்படின்னு சொல்லி அந்த சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்புக்கு அவங்க கடிதம் எழுதணும். அதை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை பார்த்துட்டு அதுக்கு நாட் ஃபவுண்ட் சர்டிபிகேட், அந்த மாதிரி ஒரு ஆவணம் இல்லை, அந்த மாதிரி ஒரு பதிவு இல்லை அப்படிங்கிற ஒரு விண்ணப்பத்தை அந்த பதில அவங்க கொடுக்கறாங்க. அந்த கொடுத்த பின்னாடி சம்பந்தப்பட்ட ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் அதனுடைய வரையறைக்கு வருகிறதோ, எல்லைக்கு வருகிறதோ, அங்க இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயோ இல்லனா சென்னையை பொறுத்த வரைக்கும் ரிப்பன் பில்டிங்ஸ்ல இருக்கிற அந்த கார்பரேஷன் கோர்ட்ல பிரத்யேகமா இருக்கக்கூடிய நீதிமன்றத்துல இது தொடர்பாக உரிய மனு தாக்கல் செய்யணும். அப்படி தாக்கல் செய்யப்படும் மனுவை பொறுத்த வரைக்கும் அதற்காக அபிடவிட் தாக்கல் செய்யணும். அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கவங்க யார் யாரு, அவங்க இந்த குழந்தை பிறப்பை பொறுத்த வரைக்கும் சான்றளிக்கக்கூடிய ஆவணமாக அவங்க ஒரு அபிடவிட் தாக்கல் செய்யணும். அந்த பிரமாண வாக்குமூலத்தை அடிப்படையாக கொண்டு அந்த நீதிமன்றம் திருப்தி அடைந்த உடனே அதுக்கு ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுப்பதற்காக, அதாவது இன்னார் இந்த மாதிரி ஒரு வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காரு, அவருக்கு பிறப்பு சான்றிதழ் பதிவு செய்யப்படவில்லை, இந்த தேதியில பிறந்திருக்காரு, ஆகவே இது தொடர்பாக யாருக்கேனும் ஆட்சேபனை இருக்கிறதா அப்படிங்கறத ஒரு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும் அந்த நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில். அப்படி கொடுக்கப்படும் அந்த விளம்பரத்திலிருந்து ஒரு 5 நாள் கழிச்சு நீதிமன்றம் மீண்டும் அந்த நபரை விசாரித்து, யார் தாக்கல் செஞ்சாரோ அவரை விசாரிச்சு அந்த வாக்குமூலத்தை சாட்சியமாக ஏற்றுக்கொண்டு, அதே போல அந்த மனுவில் பிரதிவாதியாக சேர்த்திருப்பாங்க. யாரை சேர்த்திருப்பாங்க அப்படின்னா, யார் எந்த அந்த வரையறைக்கு வருகிறாரோ அந்த பதிவு செய்யக்கூடிய அலுவலரை அவங்க பிரதிவாதியா சேர்த்திருப்பாங்க. அப்படி சேர்த்துக்கக்கூடிய பட்சத்துல அவங்களை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் அவங்களுக்கு உத்தரவிடும் இவங்களுக்கான சான்றிதழ் வழங்க கோரி. ஆக ஒரு பிறப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் பதிவு செய்யாத சூழல்ல அந்த பிறப்பு சான்றிதழ் சட்ட ரீதியாக பெறுவதற்கு வழிமுறை இதுதான். ஆனாலும் பிறப்பு சான்றிதழை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான ஒரு ஆவணமாக தற்போது கருதப்படுகிறது. தற்போது உள்ள கட்டாய திருமண பதிவு சட்டத்தின் அடிப்படையிலும் சரி, பாஸ்போர்ட் வாங்குவதற்கு, கல்வி நிறுவனங்கள் அப்படிங்கிற ஏனைய விவரங்களுக்கு பிறப்பு சான்றிதழ்ங்கிறது மிக முக்கியமான ஒரு ஆவணமாக கருதப்படுகிறது, தேவைப்படுகிறது. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.